யாவே யெகோவாவை வர்ஷிப் பண்ணுவாங்களாம். அது ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னும் வரைக்கும் இஸ்ரேலை டச் பண்ண முடியல. ரெண்டாவது ஒரு காரியம், நம்ம அடங்கி இருக்க அழைக்கப்பட்டு பிளஸ்ஸிங்ஸை என்கரேஜ் பண்ணணும் எப்போ ஆண்டவர் சொல்கிற வரைக்கும். ரெண்டாவது ஒரு காரியம், நம்ம அமைதியாக இந்த நாட்களுக்குள்ளாய் நாம் இருந்தோம், நல்லது தான். ஆனால் இப்பொழுது நாம் ஆர்ப்பரிக்க வேண்டிய நாட்களுக்குள்ளாக இருக்கிறோம். இன்னொரு 3-4 மாதத்தில் எலெக்ஷன் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. பிப்ரவரி மாதத்தில் டேட் சொல்லிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஏப்ரல் மேலே நம்ம எலெக்ஷனுக்காக காத்திருக்கிறோம். நம்ம அடங்கிய நாட்கள் போதும், அமைதியான நாட்கள் போதும். இப்போ நம்ம ஆர்ப்பரிக்க வேண்டும். எங்கெல்லாம் நம்ம குடியிருக்கிறோமோ அங்கெல்லாம் நம்ம ஷவுட் பண்ண வேண்டும், ஆர்ப்பரிக்க வேண்டும். ஏன்னு சொன்னா இது யோசுவாவின் நாட்கள், இது எழுப்புதலின் நாட்கள். நம்ம ஜெபிக்க ஜெபிக்க, துதிக்க துதிக்க, எரிகோ கோட்டை போன்றிருக்கிற எல்லா அலங்கங்களும் நமக்கு முன்பாக இடிந்து விழும். அவரவர் வாக்கு சொல்லப்பட்டிருக்கு, அவரவர் தங்களுக்கு நேராக ஏறக்கடவர்கள். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ ஏறிக்கோ. நீ கேட் வழியா தான் போகணும், என்ட்ரன்ஸ் வழியா தான் போகணும், அந்த வாசல் இல்ல, உனக்கு எப்படி ஏற முடியுமோ ஏறிக்கோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு என்ன கிருபை கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த கிருபைக்கு நேராய் நீ துதி